யதார்த்தமான ஒரு சகோதரருடைய கேள்வி. பேசிட்டே இருக்கும்போது கேட்டார், சொர்க்க நரகத்தை நீங்கள் நம்புறீங்களா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரம் இருக்கா? ஏன்னா முஸ்லீம்கள் எதுக்கு எடுத்தாலும் மறுமை, சொர்க்கம், நரகம், இந்த வாழ்க்கை பேர் ஒரு சொர்க்கம் இருக்குது அல்லது நரகம் இருக்குது இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க கேள்வி கேட்டார். நியாயமான கேள்வி தானே, எல்லாருடைய உள்ளத்தில் இது ஏற்படக்கூடிய யதார்த்தமான ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூக்கம் என்பது அஹுல் மௌத், மரணத்துடைய சகோதரன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. சரி, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணுன்னு விட்டுறீங்க. தூங்கிட்டு இருந்த உங்கள் மனைவி டக்குன்னு பதறி போய் எழுந்திருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்க நான் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன், நல்ல கனவாக வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா கெட்ட கனவாக வந்துச்சுங்க அப்படின்றாங்க. நீங்கள் நினச்சிங்க அவங்க நிம்மதியாக தூங்குறாங்கன்னு. ஆனால் அவங்க தூக்கத்தில் நல்ல கனவை பார்த்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, கெட்ட கனவை பார்த்தாங்க, கஷ்டப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அது அவங்க தான் அனுபவித்தாங்க. அதுபோல தான் நாம் தூங்கும்போது நம்முடைய ஆத்மா ஏதோ ஒரு மாய உலகத்தில் போய் சில இன்பங்களை துன்பங்களை அனுபவிக்குது. இது ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் தான். இது உண்மையான முறையில் மரணித்த பிறகு இந்த உடலை விட்டு அந்த ஆத்மா வெளியேறின பிறகு இறைவன் அதுக்கு பர்சக் என்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்து, அது நல்லதாக இருந்தால் சொர்க்க லோகத்தில் இருக்கும், கெட்டதாக இருந்தால் நரக லோகத்தில் இருக்கும். இதுதான் இஸ்லாம் ஆணித்தரமாக அறிவுபூர்வமாக தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றது.